இது மகிமை நேரம். அன்பார்ந்த மகிமை டிவி தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த தொலைக்காட்சியை தினம் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் ஒவ்வொரு வாரமும் மகிமை நேரத்திலே நாம் ஒவ்வொரு செய்திகளையும் நாம் கேட்கிறோம். இந்த வாரத்திலும் கூட ஆண்டவராகிய தேவன் வேதாகமத்திலே அநேக பெண்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த பெண்களிலே தேவனோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட ஸ்திரீயாகிய மரியாள் என்கிற பெத்தானியா மரியாள் என்கிற ஸ்திரீயை குறித்து நாம் இந்த வாரத்திலே இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 7 நாட்களிலும் 7 வகையான பெண்களை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த முதல் நாள் தியானத்திலே லாசருனுடைய சகோதரியாகிய மரியாளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த மரியாளை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32 முதல் 42 வரை உள்ள வசனங்களிலும், யோவான் எழுதின சுவிசேஷம் 11 முதல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 40 வரை உள்ள வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரியாள் பெத்தானியா என்ற கிராமத்தில் இருந்தபோது ஆண்டவர் லாசருனுடைய துயர செய்தியை, இறந்த செய்தியை கேட்டு அந்த இடத்திலே ஆண்டவர் போகிறார். அந்த லாசருனுடைய சகோதரியாகிய இந்த மரியாள் என்பவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அதிகமான ஒரு அன்பு கொண்ட சகோதரி. எனவே தான் இயேசுவினிடம் மிகுந்த அன்பு கொண்ட சகோதரியாக இந்த வேதாகமத்திலே இந்த சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு ஆண்டவர் செல்லும் போது இந்த மார்த்தாள் என்பவர் அவளுடைய சொந்த வீட்டு வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த மரியாளோ ஆண்டவருடைய பாதத்திலே வந்து அமர்ந்து ஆண்டவர் சொல்கிற வேத வசனங்களை அவள் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவருடைய போதகத்தின் மீது மிகுந்த ஆவல் கொண்டு அந்த போதகத்தை கேட்கிற ஒரு நல்ல ஒரு பெண்ணாக காணப்பட்டாள். நாமும் நம்முடைய திருச்சபையிலே இயேசுவின் அன்பை உடையவர்களாக இருந்தால் மட்டுமே தான் அவருடைய போதகத்தை கேட்பதற்கு நாம் ஆவல் கொண்ட பிள்ளைகளாக காணப்படலாம். எனவே இந்த மார்த்தாள் வசனம் சொல்லுகிறது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லப்படுகிறது. ஆம், இந்த நாட்களில நாம் வாழ்க்கையில நாம் எந்த ஒரு பொருளை வாங்கினாலுமே, எதை வாங்கினாலுமே நாம் அந்த பொருள் மிகுந்த ஒரு பெஸ்டான பொருளாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நாம் விலை கொடுத்து வாங்குகிற எல்லா பொருட்களுமே நல்ல ஒரு பொருளாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே எது நல்லதென்று நாம் தேர்ந்தெடுத்து நம்முடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களானாலும் சரி, நமக்கு தேவையான எல்லா காரியங்களிலும் சிறந்தவற்றை தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். இந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எனவே எனக்கு அன்பானவர்களே, அவள் என்ன செய்தாள்? மார்த்தாளோ அவளுடைய சொந்த வேலையை கவனித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் மரியாளோ ஆண்டவருடைய பாதத்துல வீட்டிருந்து ஆண்டவரை அவள் சிந்தித்து அவளுடைய வாழ்க்கையிலே அவள் ஆண்டவருக்கு அன்புள்ள சகோதரியாக நடந்து கொண்டாள். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக, தேவனோடு அன்பையும் தேவனோடு உறவையும் கொள்ளுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இந்த மரியாள் என்பது பெண் ஆண்டவரை விட்டு ஒருபோது பின்வாங்கின சரித்திரமே இல்லை. ஆண்டவரோடு கூட எல்லா இடங்களிலும் சென்று ஆண்டவரோடு மிகுந்த அன்பு கொண்ட சகோதரியாக இந்த மரியாள் காணப்பட்டாள். நாம் கர்த்தருடைய காரியத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய காரியத்துல நாம் அவரோடு கூட எல்லா நாட்களிலும் எல்லா காரியங்களிலும் நாம் கடந்து செல்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? கஷ்டங்கள், பாரங்கள், துயரங்கள், கண்ணீர்கள் வரும்போது நாம் கடவுளை விட்டு பின்வாங்குகிறோமா? சற்று சிந்திப்போம் அன்புள்ள பிள்ளைகளே. நாம் உலக கவலைகளை குறித்து நாம் கவலைப்படாமல் ஆண்டவருடைய பாதத்துல அனுதினமும் வீட்டிருப்பதுதான் இந்த உலகத்திலே தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்காக காணப்படுகிறது. எனவே நாம் அனுதினமும் அவரை நாம் தேட வேண்டும். நல்ல வாழ்க்கையில நாம் நல்ல பங்குகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரை நாம் முன்னாக நாம் வைக்க வேண்டும். கர்த்தரை நமக்கு முன்பதாக வைத்து தினமும் நாம் ஜெபிக்க வேண்டும். தினமும் நாம் வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில
கர்த்தர் அந்த நாளுக்குரிய எல்லா காரியங்களையும் சிறந்ததாக, அதாவது பெஸ்ட் பங்காக நமக்கு ஆக்கி தருவார் என்பதிலே எந்த விதமான நாம் சந்தேகமே இல்லை. அந்த மரியாள் எந்த விதமான சோர்வு இல்லாதபடி உலக காரியத்திற்காக கவலைப்படாமல் ஒரு தன்னை விட்டு எடுபடாத எல்லா பங்கும் இந்த நாட்களில நம்மை விட்டு எடுபட்டு போகும். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற உறவோ, ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியமோ ஒரு நாளும் நம்மை விட்டு விடுபட்டே போகாது. எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களில கூட நாம் ஆண்டவரோடு நாம் நடக்க வேண்டும். ஆண்டவரோடு நாம் இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம், இன்னொரு நாள் ஜபித்துக் கொள்ளலாம், இன்னொரு நாள் நாம் ஆலயத்திற்கு செல்லலாம் என்று நாட்களை நாம் தள்ளி போடவே கூடாது. காலம் பொன் போன்றது. நாட்கள் எண்ணுகூட அறிவை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். எனவே நாம் காலங்களை தள்ளி போடாதபடி இந்த மரியாளை போல குறித்த நேரத்துல நாம் ஆண்டவருடைய பாதத்திலே, நாம் அவருடைய பாதத்திலே அனிதினமும் வீட்டிருந்து அவருக்காக நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் என்பதே எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவே இறைவனுடைய காரியத்துல நாம் எல்லா காரியத்திலும் இறைவனுக்கு நாம் முதல் பங்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வீடுகளில் நடக்கும் விசேஷங்களானாலும் சரி, நாம் ஒரு சிறிய வேலைகளை செய்தாலும் சரி, நாம் உணவுனாலும் சரி, நாம் கர்த்தரை நாம் முன்னாக வைத்து நாம் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்க செய்கிற தேவனாகவே காணப்படுகிறார். இந்த மரியாள் அவருடைய சகோதரன் லாசரு வியாதிப்பட்ட போது ஆண்டவர் வந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று அந்த மரியாள் ஆண்டவரோடு கூட அவ்வளவு அன்பு கொண்டிருந்தார். எனவே தான் லாசருனுடைய மரணத்தை பார்த்த போது ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார். ஏன் அழுதார்? அவர் மரியாள் அவர் மேல் வைத்த அந்த அன்பையும், அந்த பிள்ளைகள் வைத்த லாசரு மேல் உள்ள அன்பையும், அந்த மரியாள் மேல் உள்ள அன்பையும் நினைத்துதான் அவர் என்ன செய்தார்? அழுது கொண்டிருக்கிறார். எனவே தான் அவர் வந்தவுடன் லாசருவே வெளியே எழுந்து வா என்று சொன்ன போது லாசருடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டு வந்தது. எனவே இந்த நாட்கள் கூட நாம் எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், நம்முடைய பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் நமக்கு அதிகமாக இருந்தாலும், நாம் தேவனோடு கூட அன்புள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா தோல்விகளோ, எல்லா கஷ்டங்கள், எந்த பாரங்கள், எந்த துயரங்கள், எந்த துன்பங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் அவர் மாற்றி லாசருவை உயிர்ப்பித்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க செய்ய வல்ல தேவனாக காணப்படுகிறார். எனவே நாம் மரியாளை போல தேவனை பின்பற்றி வாழ்வோம். கர்த்தருக்கென்று நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல விலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மரியாளை போல நாங்கள் உம்மிடத்துல அன்புள்ள பிள்ளைகளாக வாழ கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிக்கணும், உமக்காக வாழணும் ஆண்டவரே. கர்த்தருக்கென்று ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்து பலன் கொடுக்கணும் ஏசப்பா. கர்த்தர் நீதாமே கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக தகப்பனே. ஆமேன், ஆமேன்.